வெல்கம் டு எபிசோட் 12. நம்ம இந்த எபிசோட்ல ரிட்டர்ன் கீவேர்டு பார்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் ஐடியலி செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்மளோட டெஸ்க்டாப்ல சேவ் பண்ண பைத்தான் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் கீவேர்ட் அப்படின்னு போடுறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரிட்டர்ன் கீவேர்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? எபிசோட்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, அந்த பிரிண்ட் பண்றது ரிட்டர்ன்ல நம்ம பண்ணுவோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ரிட்டர்ன் இதுதான் இந்த கீவேர்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல போடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம போன இதுல கிரிக்கெட்டர்ஸ் ஃபுட்பாலர்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோமா, அதே மாதிரி தான் இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ கிரிக்கெட்டர்ஸ் இப்படி போட்டுட்டோம்னா, இந்த பிரேசஸ் போட்டோம்னாலே இது ஒரு ஃபங்க்ஷன் அர்த்தம். டெஃப்னு போட்டாலே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது ஃபங்க்ஷன் நேமு. பிரேசஸ் போட்டோம்னா ஃபங்க்ஷன் உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இப்போ போன இதில் சச்சின், அப்புறம் பிரெண்ட், தோனி அப்படின்னு பார்த்தோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை மட்டும் அப்படியே நம்ம போட்டால் போதும். இப்படி போட்டோம்னா நமக்கு இங்கே சச்சின் தோனி அப்படின்னு பிரிண்ட் ஆகுது பாருங்க. சச்சின் தோனின்னு நம்ம யூஸ்ஃபுல்லாக இப்படி பண்ணுவோம். இங்க பிரிண்ட் இருக்குல்ல சச்சின் தோனின்னு, இதுக்கு பதிலா நான் இந்த பிரிண்ட்டுக்கு பதிலா ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுட்டு, ரிட்டர்னுக்கு இந்த பிரேசஸ்லாம் தேவையில்லை கொடுத்துட்டு, இப்போ நம்ம இந்த பிரிண்ட் இங்க கொடுப்போமா, எப்படி கொடுத்தோம்னா நமக்கு இங்க சச்சின் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அவ்வளவுதான் கைஸ். நம்ம பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் போடுவோம். ஆனா இங்க ஃபங்க்ஷனுக்கு யூஸ்வலா பிரிண்ட் எல்லாம் தேவையில்லை. டைரக்டா ஃபங்க்ஷன் நேம் போட்டாலே பிரிண்ட் ஆயிடும். ஆனா ரிட்டர்ன் போட்டோம்னா நம்ம கண்டிப்பா பிரிண்ட்னு நம்ம போட்டுதான் ஆகணும். இது ஒரு மெத்தட் நம்ம ரிட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்குல்ல, இதுக்கே ஒரு புது வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இசிக்கல் டு இந்த ஃபங்க்ஷன் பேர் போட்டோம்னா கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா சச்சின் எப்படியும் பிரிண்ட் ஆகலாம். ஒன்று நம்ம டைரக்டா இங்க ரிட்டர்ன் போட்டுட்டு பிரிண்ட் நம்ம ஃபங்க்ஷன் நேம் போட்டும் பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணாலும் நம்ம இந்த ரிட்டர்னை வாங்கிடலாம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்னா another way of print. இந்த ரிட்டர்ன் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் நாளைக்கு டெவலப்பர் ஆகிட்டு பெரிய பெரிய கோட் எழுதுறப்ப இந்த ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் மூலமாக கால் பண்ணிட்டு அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரிட்டர்ன் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ தோனியோட ஜெர்சி நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணலாமா ரிட்டர்ன் யூஸ் பண்ணி? தோனி ஜெர்சி அப்படி போட்டுட்டு நமக்கு தெரியும் 7, ரிட்டர்ன் 7 அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடலாம். ஓபின்னு தோனி ஜெர்சி. இப்போ இந்த தோனி இந்த ஃபங்க்ஷன் இந்த வேரியபிள்குள்ள போயிடும். போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஓபியை பிரிண்ட் பண்ணா போதும். பண்ணோம்னா
நமக்கு பாருங்க அழகா 7 பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 மெத்தட் இருக்கு ரிட்டர்னுக்கு. ஒண்ணு வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்ஷன் நேம் குடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிடும். நம்ம இதுல வந்து இந்த ஃபங்ஷன் நேமுக்கே ஒரு வேரியபிள் பாக்ஸ்ல ஒண்ணு போட்டுருவோம். இந்த ஃபங்ஷன் வந்து ஒரு பாக்ஸ்ல ஓபின்னு ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு அந்த பாக்ஸ் ஓபியே பிரிண்ட் பண்ணிடுறோம். நமக்கு இந்த ரிட்டர்ன் ஆயிடும். இந்த 7 வந்து அப்படி என்ன இந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆயிடும். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்ஷன் எழுதுறப்ப ஃபங்ஷன் வந்து இப்ப பைத்தான் வந்து படிக்காது. டைரக்டா ஃபங்ஷனை தாண்டி நம்ம ஒரு கோடு எழுதுறோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதை பார்த்துட்டு தான் இந்த ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போ உங்க இந்த சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து இந்த செட் யூசர் நேம் செட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, இது வந்து ஒரு லாக் மாதிரி. இந்த ஸ்ரீதேஷ் 148 2 ஸ்ட்ரிங் போட்டிருக்கோம். இதுவும் நம்ம யூசர் வந்து அடுத்து என்னன்னா, யூசர் கிட்ட வந்து நம்ம 2 இன்புட் வாங்க போறோம். இந்த சைட்ல நம்ம எழுதுவோம்ல, யூசர் வந்து ஒரு நேம் டைப் படிப்பாங்க. அதுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு ஒரு நம்பரை டைப் படிப்பாங்க. அதுவும் இந்த ஸ்ரீதேஷ் 148 அதுவும் ஒன்னா அப்படின்னு பார்க்கணும். அப்படி ஒன்னா இருந்துச்சுன்னா மேட்சஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஒன்னா இல்லைன்னா நாட் மேட்சஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. இது நான் சொல்றப்பயே உங்களுக்கு தெரியும் என்ன இது யூஸ் பண்ணணும்னு. இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். எல்ஸ் இது இது இருந்துச்சுன்னா ஒன்று, இல்லைன்னா வேற ஒன்று பிரிண்ட் பண்ணணும். அதனால இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போறோம். இன்புட் வாங்குறதுக்கு இந்த 2 வேரியபிள் யூஸ் பண்ண போறோம், யூ நேம் பாஸ்வேர்டுன்னு. இதுவும் இதுவும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு மேட்சஸா இல்லையா அப்படின்னா பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். வேலிடேட் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் கூட தான் நம்ம இஃப் எல்ஸ் போட்டுட்டு நம்ம போன ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. கீழே ஆன்சர் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் இப்போ செட் பண்ணிடலாமா? இது வந்து வேரியபிள் நேம் தான். செட்னா எதுவும் தனி கீவேர்ட்லாம் கிடையாது. நம்ம கொடுக்குற பேர் தான் செட் யூசர் நேம். நம்ம ஃபர்ஸ்ட் இதை டிக்ளேர் பண்ணிடலாம். இது ரெண்டுத்தையும். இது வந்து வேரியபிள் நேம், இது வந்து வேல்யூஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீதேஷ் 148 செட் பண்ணோமா, ஃபர்ஸ்ட் அதை போட்டுடலாம். ஸ்ரீதேஷ் செட் பாஸ்வேர்ட் 148. நீங்க யோசிக்கலாம், இது நம்பர்ல தானே இருக்கு, ஏன் நீ வந்து கோட்ஸ்ல போடுற அப்படின்னு போடலாம். நம்ம இதை வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு தான் செக் பண்ண போறோம். எக்ஸாக்டா நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா வேற ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ பாஸ்வேர்டுன்றதுனால இப்போ நான் நம்பர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஆப்ரேஷன்ல போய் ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால ஸ்ட்ரிங்லேயே நம்ம இந்த நம்பரையும் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க போறோம் இந்த 2 வேரியபிளுக்கு. அதான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறப்ப அதுவும் ஸ்ட்ரிங்கா தானே அவங்க டைப் படிக்க போறாங்க. அதனால வெறும் இன்புட்டே போதும். போட்டுட்டு அவங்க என்னென்ன டைப் படிப்பாங்கன்னா, என்டர் யூசர் நேம், அடுத்து வந்து பாஸ்வேர்ட், இன்புட், என்டர் பாஸ்வேர்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து யூசர் வந்து இங்க இப்போ நம்ம ரன்னு கொடுத்தோம்னா என்டர் யூசர் நேம் அவங்க ஒன்று டைப் படிப்பாங்க. அடுத்து அதை டைப் படிச்சதுக்கு அப்புறம் என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கும், அது ஒன்று டைப் படிப்பாங்க. இப்போ வந்து செக் பண்ணணும். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள இஃப் எல்ஸ் போடணும். ஏன்னா வேலிடேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண சொல்றாங்க, அதுக்குள்ள இஃப் எல்ஸ் போடணும். ஃபங்க்ஷன் ஒரு அக்கறதுக்கு டெஃப் போட்டுட்டு அவங்க என்ன வேலிடேட்னு ஒரு பேர் கேட்டிருக்காங்களா, வேலிடேட்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி பிரேசஸ் போட்டு முடிச்சோன்னா இந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நம்ம இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் போட்டுட்டு என்ன நம்ம செக் பண்ணணும், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படி தானே நம்ம செக் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மேட்சஸ், இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா நாட் மேட்சஸ். அதனால ஒன்று ஒன்றா போகலாம். செட் யூசர் நேம், ஃபர்ஸ்ட் யூசர் நேமும் இந்த
யூசர் டைப் படிக்கிற பேரும் ஒன்றா அப்படியே செக் பண்ணுறதுக்கு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு யூ நேம் அப்படின்னு போட்டுட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா செட் பாஸ்வேர்டுனா அண்டு போடுறோம். 2 இருக்கிறதுனால அண்டு போடுறோம். செட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட் அப்படின்னு போடுறோம். போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக இஃப் எல்ஸை பிரிண்ட் போடுவோமா? இப்போ பிரிண்ட்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? மேட்சஸ் அப்படின்னு போடுவோமா? அதே மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த ரிட்டர்ன் நம்ம வரலாம். இது உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம இதில் பிரிண்ட்ல போட்டுடலாம். எல்ஸ் பிரிண்ட் நாட் மேட்சஸ் எப்படின்னு போட்டுட்டு நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வேலிடேட் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு இந்த இது ஒர்க் ஆகும். ரன் கொடுப்போமா? இப்போ யூசர் நேம் கேட்குது, ஸ்ரீதேஷ்னு கொடுப்போம். ஸ்ரீதேஷ் 148 எரர் வருது. ஏன் எரர் வருது? டிஃபைன் ஓகே, இது நம்ம ஸ்மால் லெட்டர்ஸை வச்சுக்கோம். கேப்ஸில் போடணும். பி வந்து கேப்ஸில் இருக்கு. ஸ்ரீதேஷ் 148 மேட்சஸ்னு வருது. ஏன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ஸ்ரீதேஷ் 148 நம்ம இங்கே எழுதிருக்கிறதும் ஸ்ரீதேஷ் 148. செட் பாஸ்வேர்டும் யூசர் நேமும் கம்பேர் பண்ணது ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால மேட்சஸ்னு வருது. இப்போ இது ஒரு மெத்தடு. நம்ம யூஸ்வலாக இஃபெல்ஸில் இஃப் போட்டுட்டு ஒரு கண்டிஷன் போட்டுட்டு பிரிண்ட்னு போட்டு முடிப்போம். நமக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா ரிட்டர்ன் யூஸ் பண்ணி நம்ம போடணும் இதே இந்த இஃபெல்ஸையே. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா சிம்பிள், இந்த பிரிண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்ன் அப்படின்னு போட்டணும். ரிட்டர்ன் அப்படின்னு போட்டோம்னா நம்ம அடுத்தது பார்த்தோம். ஒன்று இங்க பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா ரிட்டர்ன் போட்டோம்னா ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. அப்படியே வெறும் ஃபங்க்ஷன் நேம் போட்டோம் பிரிண்ட் பண்ணோம்னா வராது. இந்த மாதிரி ரிட்டர்ன் போட்டோம்னாலே பிரிண்ட்னு போட்டு தான் பிரிண்ட் பண்ணி ஆகணும். இப்போ வேற ஏதாவது பேர் கொடுப்போமா? என்ன பேர்? வெறும் ஸ்ரீ அப்படின்னு கொடுப்போம். 149 அப்படின்னு கொடுப்பேன். நாட் மேட்சஸ், ஏன்னா இதுவும் மேட்ச் ஆகலை. ஒன் வே ஆஃப் மெத்தட் இதுதான் பிரிண்ட்னு. இன்னொரு வே ஆஃப் மெத்தட் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே ஒரு 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 ரேண்டமான ஒரு வேரியபிள் வச்சுட்டு கொடுக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு வேலிடேட் அப்படின்னு போட்டுட்டு இந்த பிரிண்ட்ல வந்து இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃபங்க்ஷன் பேருக்கு அப்படியும் நம்ம போட்டு கொடுக்கணும். இப்படி பண்ணாலும் ஒன்று தான். இப்போ வந்து ஸ்ரீதேஷ் 148 மேட்சஸ்னு வருது. ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் எப்படி யூஸ் ஆகுன்னு. அனதர் வே ஆஃப் பிரிண்ட் பண்ணுறது தான் ரிட்டர்னு. நீங்கள் ரிட்டர்ன் யூஸ் பண்ணணும்னா பிரிண்ட்னு தனியாக போட்டு தான் பிரிண்ட் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் இல்லாமல் வெறும் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் போட்டாலே பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க கைஸ் ரிட்டர்னு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தராக கொஸ்டின்ஸ் நம்ம தனியாக ஒரு எபிசோடில் போடலாம். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். அது வரைக்கும் நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.